என்ன சார் இது? அந்த இடத்துல கழுவி முகமூடி கொள்ளக்காரனை பிடிச்சிருக்க வேண்டியதானே? என்னம்மா, மொத்த 3 முகமூடி கொள்ளக்காரங்களையும் நாங்க பிடிக்க வேண்டாமா? எப்படி இன்னைக்கு ராத்திரி வாஞ்சிநாதன் காலனிக்கு அவங்க வராங்க இன்ஸ்பெக்டர். அங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம். அந்த கழுவியோட விட நான் பார்த்துட்டேன். அங்க போய் இந்த கழுவியை அரெஸ்ட் பண்றோம். ஓகே? நானும் எத்தனையோ தடவை அந்த ரோடு வழியா போயிருக்கேன். பக்கத்துல காடு இருக்கு, பார்த்திருக்கேன். அந்த காட்டுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கு, அந்த கோட்டைக்குள்ள முகமூடி கொள்ளக்காரங்க இருக்காங்கிற விஷயத்த என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நாடு ரொம்ப கெட்டு போச்சு. இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்திரி பூரா அந்த கூத்துலையும் கழுவி பின்னாடி போனதுக்காகவும் கண்முழிச்சேன். இன்னைக்கு வாஞ்சிநாதன் காலனியில கண்முழிக்கணும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தாராளமா சார். இன்னைக்கு நைட்டு நம்ம வாஞ்சிநாதன் காலனியில மீட் பண்ணுவோம். என்னவுமா, நீ வீட்டுக்கு தனியா போயிடுவியா இல்ல நான் வந்து டிராப் பண்ணட்டுமா? நோ 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 நோ, போய் டிராப் பண்ணிட்டு வாடா. தேங்க்யூ டாடி. அதெல்லாம் போற வழியில வச்சுக்கேன்டா. சாரி டாடி. கான்ஸ்டபிள்ஸ், நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் அக்கம் பக்கத்து வீடுகள்ல பேசி வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் அங்க போய் ஒளிஞ்சுக்கங்க. ராத்திரி முழுக்க ஜாக்கிரதையா இருக்கும். எந்த சமயத்துல உங்க உதவி தேவைப்பட்டாலும் இந்த டார்ச் லைட்டை நான் 3 தடவை அடிச்சு காட்டுவேன். அதுதான் உங்களுக்கு சிக்னல். உடனே உதவிக்கு ஓடி வரணும். ஓகே? நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. நீங்க இந்த வீட்டுக்கு போங்க. நீங்க அந்த வீடு, உங்களுக்கு அந்த வீடு. சரியா? இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு முகமூடி கொள்ளக்காரங்க வரதோ, பாதுகாப்புக்கு நாங்க இருக்கிறதோ யாருக்கும் தெரியக்கூடாது. வழக்கம் போல ரேடியோ கொள்ளுங்க, வழக்கம் போல டிவி பாருங்க, வழக்கம் போல சாப்பிடுங்க, வழக்கம் போல படுத்துக்கங்க. முக்கியமா உங்க குழந்தை குட்டிகளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. போங்க இன்ஸ்பெக்டர், நாம அங்க போலாம். எடுங்கடா, சுடுங்கடா. முட்டா பசங்களா, முகமுடி கொள்ள மட்டும் அடிக்கிற சில்லற திருட்டு பசங்கடா நீங்க. உங்களை பாக்குறதுக்காக தன்னந்தனியா இந்த ராத்திரில நான் இங்க வந்திருக்கேன்னா என்ன பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். இன்னும் புரியலையா? எடுறா, சுடுறா. The smuggling king black cat. Yes, இந்த கருப்பு புலியை சுட்ட பெருமை உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி. அங்கதானே போறீங்க? போங்க. அங்க உங்களுக்காக போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வர்ற விஷயம் ஏற்கனவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க போனீங்கன்னா குண்டோட கைலாசம். உங்க மேல உள்ள நல்ல நேரத்துல நான் இதை சொல்லல. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சிதம்பரம் தப்பிச்சிருவான். சிதம்பரம் இந்த கேஸ்ல நல்லவன்னு போலீஸுக்கு தெரிஞ்சுட்டா அப்புறம் நான் வேற கேஸ்ல மாட்டிக்குவேன். ஆகையினால உடனடியா நீங்க இந்த இடத்தை விட்டு புறப்படுறீங்க. நீங்க புறப்படும் போது உங்களுக்கு துப்பு சொன்னால கிளவி அவளையும் கூட்டிட்டு போறீங்க. ஓகே? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நாம தனித்தனியா பிரிஞ்சிடறோம். திருப்பதியில வழக்கமா நாம சந்திக்கிற இடத்துல
அடுத்த அமாவாசனைக்கு சந்திப்போம். நான் அந்த கிளவி வீட்டை காலி பண்ணிட்டு அவனையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். ஓகே 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 போங்க. மணி 5 ஆச்சு சார். இனியே அந்த கொள்ளைக்காரங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கும் போயிடுச்சு. சிக்னல் கொடுத்து நம்ம ஆளுங்களை வரவழைக்கிறது நல்லது. யூ ஆர் கரெக்ட். ஓகே. மிஸ்டர் பீமாராவ், லைட் எரியல. வயசாயிடுச்சு இல்ல, நீ திறந்து கொடுப்பா. தெரிஞ்சாச்சு சார். நீ அசிஸ்டன்ட் தானே, முடியும் தரக்கூடாதா? செல்லு இல்ல சார். செல்லுல தட்டி பாரு, கைய விட்டு பாரு. ஒண்ணும் இல்ல சார். என்ன மன்னிச்சிருப்பா. என்ன சார் சொல்றீங்க? நான் இந்த வஞ்சிநாதன் காலனிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? நான் குளிச்சு தெளிச்சு கிளம்பினேன். எஸ் அருண், இந்த பேட்டரி லைட்டுக்குள்ள நீதான் பாம்பை விட்டுருப்பியோ நான் சந்தேகப்பட்டேன். சார், ஐ எம் சாரி அருண். நான் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சேன், என்ன அடிக்க ஆளுங்க வந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி நீ வந்து காப்பாத்தின. உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், ஃபேன் என் தலையில விழுந்தது. அப்போ நீதான் சொல்லி வச்ச மாதிரி என்ன காப்பாத்தின. அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த டைரக்டரியில தென்னமரம் வரைஞ்ச படத்தை எடுக்க போனோம், பேப்பரை காணும். இந்த வாஞ்சிநாதன் காலனியில முகமூடி கொள்ளக்காரங்க வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், வரல. அதனாலதான் உங்ககிட்ட பேட்டரி லைட்டை கொடுத்தேன். எப்ப நீ இதை தைரியமா திறந்தியோ உன் பேர்ல இருந்து சந்தேகம் போயிடுச்சுப்பா. இன்ஸ்பெக்டர் என் மேலேயே சந்தேகப்பட்டிருக்க. சாரி அருண், உங்களை வாட்ச் பண்ண சொல்லி இவர் எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதான்ப்பா என் தொழில். ஐ எம் சாரி அருண். இன்ஸ்பெக்டர், நம்ம உடனே அந்த பாழடைஞ்ச கோட்டைக்கு போறோம். வண்டி ஏன் இவ்வளவு சேரும் சகதியுமா இருக்குது? அதாங்க தெரியல. வண்டி ரோட்ல போச்சா காட்டுல போச்சா ஒண்ணுமே புரியல. தொழிலதிபர் மாசிலாமணியோட கார் சக்கரத்துல ஏன் இவ்வளவு செடி கொடி முள்ளு? ரம்யா, Sir? நம்ம கூட்டத்தில் இருக்கிற பொண்ணோட ஆல்பத்தை கொண்டு வா. Yes, sir. நம்பிக்கையான ஒரு பொண்ணை உடனடியா சிங்கப்பூருக்கு அனுப்பணும். டிராவல் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லு. Okay, sir. ம்.
dear sir, welcome. Waiting for you, sir, confirm. எல்லாம் இங்கே கிடைக்கும், ஏனோ இன்னும் தயக்கம். See me, touch me, take me, kiss me. ஆஹா, ஆஹா, ஆஹா. Hello dear sir, welcome. Waiting for you, sir, confirm. எல்லாம் இங்கே கிடைக்கும், ஏனோ இன்னும் தயக்கம். See me, touch me, take me, kiss me. ஆஹா, ஆஹா, ஏஹே, ஆஹா. மன்மதன் தோட்டத்து பெண்ணை எந்த மான்விழி தேடுது உன்னை. மன்மதன் தோட்டத்து பெண்ணை எந்த மான்விழி தேடுது உன்னை. Hello dear sir, welcome. Waiting for you, sir, confirm. எல்லாம் இங்கே கிடைக்கும், ஏனோ இன்னும் தயக்கம். See me, touch me, take me, kiss me. ஆஹா, ஏஹே, ஆஹா, ஆஹா. நாடும் ஏங்குது மாடு, உனக்கு நானே மாங்கனி சாறு. நாடும் ஏங்குது மாடு, உனக்கு நானே மாங்கனி சாறு. பருகவா ஒரு முறை, பருகினால் கனிச்சுவை. நான் கண்ட அனுபவம் பாதி, மேலும் நீ சொல்லித் தரணும் மீது. நான் கண்ட அனுபவம் பாதி, மேலும் நீ சொல்லித் தரணும் மீது. Hello dear sir, welcome. Waiting for you, sir, confirm. எல்லாம் எங்கே கிடைக்கும், ஏனோ இன்னும் தயக்கம். See me, touch me, take me, kiss me. ஆஹா, 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 ஆஹா. ஏங்க, ஒவ்வொரு தடவை நீங்க வரும்போதும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதே வைரத்தை நான் சீப்பா வாங்கி தர மாட்டேனா? பிசினஸ் என்கிட்ட டைரக்டா டீல் பண்ணக்கூடாதா? எல்லாம் பிளாக் காட்டுக்கிட்டனா? டோன்ட் வரி டார்லிங், இந்த தடவை நாங்க ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம். நாங்க பிளாக் கேட்டுக்கிட்ட பண்றது இதான் கடைசி பிசினஸ். இனிமே எல்லா டீலிங்கும் உங்ககிட்ட தான். ஆஷா, நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நீதான் வேணும் சொல்றாங்களே, அப்படி உங்ககிட்ட என்ன தனி கவர்ச்சி? எனக்கு தெரியாத அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? பிராண்டி, விஸ்கி, ஆர் நோ, அதெல்லாம் சாப்பிட்டா போதை வந்துடும். அப்புறம் நான் வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். டீ காஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுறதுதான் என் வழக்கம். யூ மீன் லெமன் டீ? தேர் யூ ஆர். இது கொண்டு வரேன். ஆஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுவரைக்கும் எந்த பொண்ணு மேலேயும் என் கைரேகப்பட்டது கிடையாது. Is it? பிளவுஸ் போட்டுக்குவேன்னு சொன்னேன்.
ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆஷா ஆ, கதவை திறந்து வச்சுக்கிட்டு குளிச்சாதான் எனக்கு பிடிக்கும். வெரி நாட்டி. அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா? ஆஷா ம். ஆஷா ஆ, ஆஷா, நீ அந்த ஷேக் கூட சந்தோஷமா இருந்தத வீடியோல பார்த்தேன். ஆஷா, சொல்லுங்க. நீ அந்த ஷேக் கூட உன் வியாபார சம்பந்தமா விவரமா பேசலையே, அதையும் வீடியோல ரசிச்சேன்டி. ஏய் சார், வர வர நீ ரொம்ப மோசமாயிட்ட. செத்து போனவங்கள நான் எப்படி சிங்கப்பூருக்கு அனுப்ப முடியும்? ஆஷாவோட போட்டோ எப்படி இந்த ஆல்பத்துல வந்தது? சாரி சார், போன மாசம் தயார் பண்ண ஆல்பம் அது. அதுக்குள்ள ஆஷாவை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. சோ வாட்? உடனடியாக ஆல்பத்துல இருந்து எடுத்துக்க வேண்டாம்? சாரி சார், மறந்துட்டேன். ஆஷா நம்ம கிட்ட வேலை செஞ்சதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இனிமே இங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கோ. கான்ஸ்டபிள், எஸ் சார். நீ எங்கே நில். இன்ஸ்பெக்டர், கொலை நடந்த போது இருந்த எந்த பொருளும் இடம் மாறல. எல்லாம் வச்ச இடத்துல இருக்கும். நானே இருந்து சீல் பண்ணிருக்கேன் சார். சோ எல்லாம் அப்படியே இருக்குங்கிறீங்களா? ஆமா சார். கொலை செய்யப்பட்ட பொண்ணோட பாடியை காணுமே. அது எப்படி சார் இருக்கும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவ கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கத்தி பிடியில சிதம்பரத்தோட கைரேகை தான் இருக்கு. சோ அவன் தான் சார் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். இட் இஸ் ஜஸ்ட் a guess. ஒரு யூகம் தான். இங்க பாத்தீங்களா சார், இந்த ஆஷ்டே ஃபுல்லா சாம்பல் இருக்கு. அணைச்ச சிகரெட் விட்டு ஒண்ணு கூட இல்ல. அதுக்கு என்னங்கிறீங்க? சிகரெட்டை கூட ரொம்ப ஜாக்கிரதையா வெளியே போய் அணைச்சிருக்கா சார் இந்த சிதம்பரம். சிதம்பரமா? இட் இஸ் ஜஸ்ட் a guess. ஒரு யூகம் தான். இன்ஸ்பெக்டர், எஸ். இந்த சேர்ல உட்காருங்க. உட்காருங்க சார். உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பாருங்க. பாத்ரூம்ல நான் நிக்கிறது தெரியுதா? கொலை செய்யப்பட்ட ஆஷா கதவை திறந்து வச்சுட்டு குளிச்சிருக்கா சார். அத கொலைகாரன் உங்க இடத்துல இருந்து பார்த்து ரசிச்சிருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு கிளியரா சொல்றீங்க? அவ கதவை சாத்தி வச்சுட்டு குடிச்சிருக்கலாம் இல்லையா? இட் இஸ் ஒன்லி a guess. என்னுடைய யூகம் தான். நான் நினைக்கிறேன் கொலைகாரன் ஆஷாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கணும். இல்லைன்னா அவனை பெட்ரூம் வரைக்கும் அவன் அலோவ் பண்ணிருக்க மாட்டா. அந்த ஆஸ்திரேலியா அவ்வளவு சாம்பல் இருக்காது.
சோ அவன் உட்கார்ந்திருக்கான்னு தெரிஞ்சும் ஆஷா உள்ள குளிச்சிருக்கா, அதை அவன் பார்த்து ரசிச்சிருக்கான். அகைன் இட் இஸ் மை கெஸ், என்னுடைய யூகம் தான். இந்த கப்பன் சாசர்ல டீ காஷன் குடிச்ச மிச்சம் இருக்கு. இது ஆஷா குடிச்சாடா சிதம்பரம் குடிச்சானா அது ஒண்ணுதான் சார் தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், எஸ், கொலகாரனுக்கு தான் சார் டீ டிகாஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு டீ டிகாஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? காஞ்ச எலுமிச்சம்பழம் இங்க இருக்கு. ஆஷாவே டீ காஷன் குடிச்சிருக்கலாம் இல்லையா? அதுல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கிற பழக்கம் அவளுக்கே இருந்திருக்கலாம் இல்லையா? குட் கொஸ்டின். வாங்க என் பின்னாடி. என் யூகம் சரியா போச்சு இன்ஸ்பெக்டர். வெறும் டிகாஷனை சாப்பிடுற பழக்கம் ஆஷாவுக்கு இருந்திருந்தா அவ வீட்டு ஃப்ரிட்ஜ்ல எதுக்கு சார் இவ்வளவு பால்? சோ வந்தவனுக்கு தான் டீ டிகாஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் டீ டிகாஷன்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிடுற பழக்கம் இருந்திருக்கு. குட் மார்னிங் பீமாராவ். குட் மார்னிங். காபி சாப்பிடுறீங்களா? முதல்ல கன்னித்தீவு, அப்புறம் தான் காஃபி. உங்க பேப்பர் அங்க இருக்கு. என்னால நம்பவே முடியல சார். மிஸ்டர் மாசிலாமணி தான் இவ்வளவுக்கும் காரணமா? என்னாலையும் தான் நம்ப முடியல. நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மிஸ்டர் மாசலாமணி வீட்டுல எனக்கு லஞ்ச். அப்ப கரெக்டா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு போன் வரணும். என்னன்னு போன் பண்ணணும்? நான் சொல்றபடி போன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சேது, ஹலோ, யார் பேசுறதுங்க? சிஐடி ஐயா, உங்களுக்கு தானுங்க போனு. பீமாராவ், முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். போலீஸ்காரனுக்கு சாப்பாடு தூக்கலாம் கிடையாது சார். ஹலோ. வெரி குட் அருண், ஒரு கிளாட் நியூஸ். துலுக்கப்பட்டி போலீஸ் முகமூடி கொள்ளக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க என்ன செய்றீங்க? அந்த முகமூடி கொள்ளக்காரங்களை மதுரைக்கு நேரா கூட்டிட்டு போக சொல்லுங்க. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸையும் சிதம்பரத்தையும் மதுரை கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா சிதம்பரம் தான் உங்களை அடையாளம் கண்டு சொல்லணும். ஓகே? சாரி சார், நான் உடனே போயாகணும். அருண், நீ என்ன செய்யற? உமாவை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ற. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸ் சிதம்பரத்தை மதுரை கூட்டிட்டு போறச்ச அவங்களுக்கு தெரியாம நீ ஃபாலோ பண்ற. சிதம்பரத்தோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மட்டும் நீ தலையிடுற. அதர்வைஸ் போலீஸ்காரனுடைய டியூட்டில நீ தலையிடுறதில்ல. ஓகே சார், நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ அசிஸ்டன்ட், நீ என்ன செய்யணும் நான் சொல்றேன். நான் என்ன செய்ய போறேன் நீ கேட்காத. ஓகே? சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். வாவுமா. அரங்காவலர் அம்பலவாணன் பேசுறேன். நான் கருப்பு பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. முகமூடி கொள்ளக்காரங்களை போலீஸ் துலுக்கப்பட்டியில பிடிச்சிடுச்சான். ஐயோ, இப்ப அவங்க போலீஸ் கைது பண்ணி மதுரை கூட்டு போறாங்க. நான் நம்ம ஆட்களோட போய் அவங்கள மடக்கி முகமூடி கொள்ளக்காரங்களை வழியிலேயே கடத்திடுறேன். நான் என்ன செய்யணும்? சிதம்பரம் அந்த முகமூடி கொள்ளக்காரங்களை பார்த்திருக்கான் இல்லையா? அவங்களை அடையாளம் காட்டுறதுக்காக காரைக்குடி போலீஸ் சிதம்பரத்தை மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க அவனை வழியிலேயே மடக்கி சிதம்பரத்தை கடத்தி நம்ம ஆத்தங்குடி பங்களாவை கொண்டு வந்துருங்க. லூசி ஸ்பீக்கிங். லூசி, நம்ம ஆட்களை துப்பாக்கியோட தயாரா இருக்க சொல்லு. நான் இப்ப வந்துகிட்டே இருக்கேன். எஸ் சார்.
எலுமிச்சை மரத்தை பாத்துக்கிட்டியா? படாங்க. அடா போடா. போடா. சீக்கிரம் வாங்க. கமான் கமான் குயிக். இதுதான் உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற கார். எப்படியாவது கேரளா பக்கம் போயிருங்க. அங்கிருந்து நீ தப்பிச்சு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் மாசலாமணி. முகமூடி கொள்ளக்காரங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. பை த பை, நான் தான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். மிஸ்டர் மாசலாமணி, முகமூடி கொள்ளக்காரங்களை நீங்க ஏன் தப்பு வைக்கணும்? ஆஷா மர்டர் கேஸ்ல நீங்களும், ஸ்மக்லிங் கேஸ்ல நீங்க, உங்க நண்பர் அரங்காவலர் அம்பலவான, உங்க கூட்டம் எல்லாம் மாட்டிடுவீங்கிற பயமா? இந்த கேள்விக்கெல்லாம் கல்லுப்பட்டி இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு பதில் சொல்ல முடியுமா? பை த பை, உண்மையான முகமூடி கொள்ளக்காரர்களை ஆந்திரா போலீஸ் திருப்பதியில பிடிச்சாச்சு. இத அபிஷியலா உங்களுக்கு சொல்றது காரைக்குடி தெற்கு காலனி இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார். இது அத்தனையும் நாம் போட்ட பிளான். எங்களை தப்பி வைக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சிதம்பரத்துக்கு யார் அமைச்சிருக்கீங்க? அரங்காவலரை தானே. நான் எதிர்பார்த்ததுதான். ஏன் மிஸ்டர் மாசலாமணி, ஆஷாவை கொலை பண்ணீங்க சரி, அந்த எலுமிச்சம்பழ மூடியை தூக்கி எறிஞ்சிருக்க கூடாதா?
முகமூடி கொள்ளக்காரங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு காட்டு வரைக்கும் போனீங்களே, வழியில ஏதாவது பெட்ரோல் பங்க்ல காரை வாஷ் பண்ணிருக்கலாமே. மிஸ்டர் பிளாக் கேட், ஐ எம் சாரி. மிஸ்டர் பிளாக் காட், விருந்து தயாரா இருக்கு. மாமியார் வீட்டுக்கு போலாமா? வாயா, ஃபைட்டு தான் முடிஞ்சு போச்சுல்ல, இன்னும் ஏன் இடிக்கிற? போயா. பெரிய மனம் வர நினைப்பு. குட் ஈவினிங் எஸ்பி சார். மிஸ்டர் பீமராவ், நீங்க சொன்ன மாதிரி சிதம்பரத்தோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம நான் காப்பாத்திட்டேன். பெரிய மனுஷன் போர்வையில பல மோசடிகள் செய்த அறங்காவலரையும் கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட். கருப்பு போன ஆட்களை அவங்க கூடாரத்திலையும் கட்டி வச்சிருக்கேன். ஊர் மக்களை அவங்களுக்கு காவல் வச்சிருக்கேன். ஆனா கருப்பு புனையை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அருண், எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அவன் எந்த கும்பனா இருந்தாலும் எங்க கண்கள்ல இருந்து தப்பவே முடியாதுங்கிறத உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். எங்க வாழ்க்கையிலையும் பல ஆபத்துகள் இருக்கு. நாங்களும் உயிரை பணைய வைத்துத்தான் இந்த தொழில ஈடுபட்டிருக்கோங்கிறத நீ நேரடியாவே பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். நாங்கெல்லாம் விலங்கு மாட்டப்பட்ட கைதிகள்னு அன்னைக்கு சொன்னியேப்பா. சாரி சார், ஐ வித்ட்ரா மை ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த புனிதமான இயக்கத்துல ஒரு கான்ஸ்டபிளா சேர்றதுக்காவது அனுமதிக்கிறீங்களா சார்? குட் குட். மிஸ்டர் பீமராவ். எஸ் சார். உங்க அசிஸ்டன்ட நம்ம டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிறதுக்கு சிபாரிசு பண்ணலாமா? பையன் எப்படி? இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பாக்கி இருக்கு சார். ப்ரொசீட். அருண், த ஃபேமஸ் ஸ்மக்லிங் கிங் ஆஷாவை கொலை பண்ணினா மர்டரர், முகமூடி கொள்ளக்காரங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து போலீஸ் கண்ல மண்ண தூவின லா பிரேக்கர், த பிளாக் கேட், கருப்பு பூனை. அவனை நாங்க பிடிச்சிட்டோம். அவன் உள்ளதா இருக்கான். அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அவன் கையில விலங்க மாட்டணும். அதுவும் நீதான் மாட்டணும். பிளீஸ். மிஸ்டர் பிளாக்கெட், கையை நிட்டீங்களா? விளங்க மாட்டேன். இல்ல சிதம்பரம், உமா பேர்ல அவளை ஆசை வச்சிருந்தேன். அவளை விட்டு கொடுக்கணும் எப்படா மனசு வந்தது? அப்பா, கல்யாணம்னா கட்டிக்கிறவனும் சந்தோஷமா இருக்கணும், கட்டிக்கு போறவளும் சந்தோஷமா இருக்கணும். நான் உமாவை கட்டிக்கிட்டா நான் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா உமா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுது. அதான் அவ என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் விட்டு கொடுத்துட்டேன்ப்பா. நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். கெட்டி வேணா